ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விபி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் மாங்காய் மாவடு ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடு மாங்காய் இந்த அளவுக்கு நான் வாங்கியிருக்கிறேன். இதில் காம்பு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. காம்பு இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு அழுகி போயிடும். மாங்காவோட பிஞ்சை தான் நம்மளுக்கு மாவடுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த அளவுக்கு நான் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுக்கிறேன். தண்ணி ஒரு பொட்டு கூட மாங்காயில் இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவோம். மாங்காவை முக்கால்வாசி அளவுக்கு நான் நடுவில் கீறி வச்சுருக்கிறேன். நீங்கள் ரெண்டாக கூட கீறிட்டு உள்ள விதையை எடுத்துகிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மாங்காவையும் நான் நடுவில் கீறி எடுத்து வச்சுட்டேன். குழிக்கரண்டியில் அரைக்கரண்டி அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காயில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா நம்ம குலுக்கி விட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு மாங்காவை ஒரு பவுலில் அளந்துக்கோங்க. அந்த பவுலுக்கு 5 பவுல் அளவுக்கு மாங்காய் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பங்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு பவுல் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இது கரெக்டான அளவாக இருக்கும். இந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்குவோம். இதே மாதிரி நம்ம 3 நாள் நம்ம குலுக்கி விடணும். காலையில் 1 டைம், நைட்டு 1 டைமாக நம்ம எடுத்து குலுக்கி விடும்போது அந்த மாங்காயில் உள்ள அந்த சாறு ஃபுல்லாக இறங்கி அந்த உப்போடு சேரும். 4வது நாள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போது இதுக்கு தேவையான மசால் நம்ம சேர்த்துடலாம். உப்பு அளந்தோல அதே பவுலில் அரை பவுல் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான காரம். இதோட கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட ஒரு 3/4 பவுல் அளவு கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயத்தை இடித்து பவுட்ரு பண்ணி அதை இதோட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுறலாம். இன்னமுமே இது 1 வாரம் அப்படி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான். டேஸ்டியான மாவடு ஊறுகாய் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.